இன்னைக்கு Sunday, so எல்லார் வீட்லயும் non-veg வந்துட்டு it's a usual routine. So இன்னைக்கு வந்துட்டு though I'm a vegetarian, but my sisters they really love chicken. So I was like, சரி okay quarantine timeல வந்து வெட்டியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு I want to just give it a try. So நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன், மெட்ராஸ் சமையல், ஹோம் குக்கிங், வனிதாஸ் கிச்சன். ஸோ அதுலேருந்து இப்படி போட்டு எனக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஈஸியாக ஒரு ரெசிபி. அண்ட் ஐம் நாட் ப்ரோ செஃப், நான் வந்து ஒரு பிகினர் தான். லைக் ஐ கேன் குக் பட் ஸ்டில் ஐ நீட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பிரியாணியோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணோன்னா இட்ஸ் ஆல் தி சீக்ரெட் பிஹைண்ட் இட். வாட் ஐ பிலீவ் இஸ் தட் அந்த பிரியாணி மசாலா வந்து ஃப்ரெஷ்லி கிரவுண்டாக இருக்கணும். ஸோ ஐ எம் கோயிங் டு ஷோ யூ த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் பவுடர், த பிரியாணி பவுடர் விச் வி கோயிங் டு மேக். ப்ளீஸ் கம். ஸோ இங்கே நான் வந்துட்டு எல்லாத்தையும் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சோம்பு 1 tablespoon, ஜீரகம் 1 tablespoon, கொரியாண்டர் 2 tablespoon, half tablespoon of peppercorns, bay leaves. என்கிட்ட ஏலச்சி இல்லை, ஸோ ஐ ஜஸ்ட் யூஸ்ட் த ஏலச்சி பவுடர். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி கொஞ்சம் க்ளோவ்ஸ் அண்ட் பட்டை, ஜவாதுன்னு சொல்லுவாங்கள்ல அது கொஞ்சம். ஸோ இது வந்துட்டு நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு we are going to blend it into a close mixture. நான் இங்கே வந்து இந்த பேனில் வந்து இப்போது மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸும் பிரியாணி மசாலாக்காக அங்கனும் ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் நான். இது நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே you will start getting the flavor of all the spices because India is land of spices. So obviously the cooking is never complete without the spices. So நம்மளுடைய சீக்ரெட்டே நம்ம ஃபுட்டில் எப்பவுமே வந்து spices தான். I can slowly feel the flavor of all the herbs. Starting la vandittu since na elichi powder use pannanaala the flavor was little dominating, but now I really can feel the coriander seeds, jeeragam and the sombu vandittu nalla roast aag smell varudhu. By the way, it's really hot, so don't mind, I'm sweating a bit too much. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஃப்ளேவர் அந்த பிரியாணி ஃப்ளேவர் வர வரைக்கும் யூ ஹேவ் டு ஜஸ்ட் கீப் ட்ரை ரோஸ்டிங். ஸோ எனக்கு இப்போ வந்து ஃப்ளேவர் ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு. ஸோ கலரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு the jeera has changed its color, but please make sure you don't overdo and burn it. இப்போ நான் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக ஆயில் ஒரு 2 tablespoons வர அளவுக்கு ஊற்றுறேன். அண்ட் ஆல்வேஸ் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணணும்னா ஆயில் அண்ட் கீ வந்துட்டு இட்ஸ் அ காம்பினேஷன். அந்த ஸ்டார்டிங்கில் அந்த சாட்டே பண்ணுறதுக்கு வி ஷுட் ஹேவ் திஸ் காம்பினேஷன், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் இட்ஸ் லிட்டில் பிட் டூ லெஸ். நான் கொஞ்சம் இன்னும் ஆட் பண்ணுறேன். To that I'm adding some ghee. ஒரு 2.5 tablespoons ghee add பண்ணுறேன். You can see that it's completely melted. So in goes some spices now. நான் கொஞ்சம் பட்டை,
biryani. I like to crush the leaves because it gives a nice flavor to it. And biryani இலையில வந்துட்டு எப்பவுமே பிரியாணி பண்ணும்போது பிரியாணி இலை கொஞ்சம் போட்டா it gives a good flavor. Cloves. The potter. Just giving it a good stir. இப்போ வந்துட்டு I'm going to throw in some onions, but the trick to it is I like more of onions and less tomatoes. And if you are also going to prefer the same, I would recommend that, because biryani பொறுத்த வரைக்கும் எவ்வளோ onions ஜாஸ்தியாகவும் tomatoes கம்மியாகவும் போடுறோமோ the taste of the biryani enhances. So I'm going to throw in some onions now. இன்னைக்கு நான் எடுத்துக்கிறது 3 medium sized onions. Flame பார்த்தீங்கன்னா நான் medium to high ல வச்சிருக்கேன். So இப்போ வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஹையில் வச்சுக்கலாம். பட் மேக் ஷோர் இட் டசன்ட் பர்ன் தி அனியன்ஸ். பிளாக்காக ப்ரௌன் ஆகி ரொம்ப ஓவர் குக்காகவும் ஆகக்கூடாது. அனியன்ஸ் ஹேஸ் டு பி லைக் கோல்டன் ப்ரௌன். You can see that the color of the onions are changing. So in the tip vandu I'm going to use for the first time rock salt instead of normal iodized salt, because idu vandu na oru YouTube video la paathen. Vanitha ka oda YouTube video la she mentioned that rock salt vandu gives a much better flavor than iodized. So I'm going to try that. And obviously இப்போ onion கொஞ்சம் சீக்கிரமா இதாகிறதுக்கு I'm adding ஒரு so much of rock salt, but probably இதுக்கு அப்புறம் வந்துட்டு when actually நம்ம குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி we can adjust the taste of the salt. So I'm going to continue stirring this. கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. Now I'm going to throw in some green chilies. I like it to be a bit spicy, so நான் ஒரு 4 யூஸ் பண்ணியிருக்கேன், but you can adjust it according to your taste. So I continue to keep stirring it. You can see beautifully that the onions are getting done. We always prefer to have, we don't buy store bought ginger garlic paste, but every time நம்ம ஒன்று பண்ணும்போது ஜிஞ்சரும் garlicum peel பண்ணி smash பண்ணுறது it's kind of difficult. So that's the reason why we use the reusable bottles. The desserts now are bottles, so we just reuse it. So we've taken proportionately ginger and garlic and it's made into a paste. This is how it is. So this is what I'm going to just add into the biryani, which is on the process. And ginger garlic paste vandu it's a very very important ingredient. Non-veg cook பண்ணும்போது ginger garlic paste கொஞ்சம் தூக்கலாவே போடலாம், because and especially with biryani that gives the exact good flavor to it. Now that the onion is beautifully done, I'm going to throw in some
ginger garlic paste. நான் ஒரு 2.5 tablespoons போடுறேன். So I think more or less that should do. நம்ம ஏற்கனவே வந்துட்டு add பண்ணியிருக்கிற salt also will help the ginger garlic paste to get done. Please make sure அந்த ginger garlic ஓட raw flavor வந்து போற வரைக்கும் வதக்கிட்டு இருங்க. அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு டொமேட்டோஸோ இல்லை வேற எதுவுமே ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. So இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் நான் வச்சுட்டு I'm just sauteing this. இன்னும் ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஃப்ளேவர்ஸ் இன்னும் போகலை. ஸோ I'm just waiting for it. You can keep periodically adjusting the flame between medium to high, but don't keep it in a very high flame. It's going to burn all the ingredients, so just be very careful. So either பொறுத்த குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் I always believe there is no right way of doing it. This is just my way. So if there is any pros there commenting on how the ingredients has to be and how it has to go, please, I would like to apologize in upfront, but this is just my way of cooking. So if you like it, you can try it as well. That's it. So இப்போ பார்த்தீங்கன்னா ginger and garlic paste நல்லா வந்துட்டு blend ஆயிடுச்சு. The raw flavor is drastically reduced, but I'm just giving it another 10 seconds more so that it gets completely out with the raw flavors. ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன், பட் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஐம் ஆல்சோ இப்போ வந்துட்டு ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் பிரியாணி மசாலா நம்ம பண்ணது இருக்குது. ஸோ I'm going to just add it. ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நல்லா இதை சாட்டே பண்ண போகிறோம். ஆல் த மசாலாஸ் ஹேஸ் டு லைக் ரியலி blend. மசாலாஸ்லாம் கொஞ்சம் நல்லா நம்ம சாட்டே பண்ணியாச்சு. ஸ்டில் I've kept the flame a little bit between medium to high. இப்போது நான் 3 onions ஆட் பண்ணேன். ஸோ I'm going to add 1.5 of tomatoes. They were actually quite small. ஒரு பெருசும் ஒரு சின்னதும் ஆட் பண்ணுறேன் ஆக்சுவலி. ஸோ இது கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸோ இஃப் த ரியலி குக் முழுசாக இருந்தால் பிரியாணி நல்லா இருக்காது. ஸோ பி பேஷண்ட். இட்ஸ் ஓகே, இட்ஸ் வர்த் த டேஸ்ட். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாஸ் அண்ட் ஆல் த இன்க்ரீடியன்ட்ஸ் வித் த டொமேட்டோஸ் ஆர் பிளெண்டிங். இந்த தக்காளிலாம் நல்லா மெசஞ்சு நல்ல பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. இது வரைக்கும் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ப்ளீஸ் தக்காளி முழுசாக இருக்கிற போது தயவு செஞ்சு போடாதீங்க. இல்லைனா வந்து பிரியாணியில் தக்காளி தனித்தனியாக வரும். எனக்கு பர்சனலாக அது பிடிக்காது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் புதினா எல்லாம் போட போகிறோம்.
ஒரு கப் ஃப்ரெஷ்லி வாஷ்ட் கொரியண்டர், தயிர் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த நல்ல மேரினேட்டட் டேஸ்ட் வரும் பிரியாணிக்கு. சிக்கன் ஆட் பண்ணும்போது அந்த கொஞ்சம் புளிப்பு, ஒரு ஒரு பிஞ்ச் புளிப்பு வருது வந்து தயிர்னால. நீங்கள் லெமனும் ஆட் பண்ணலாம், பட் என்னோடய சிஸ்டருக்கு வந்து லெமன் சாப்பிட்டா பிடிக்காது. ஸோ ஐம் ஆடிங் ஒன்லி யோகர்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பியூட்டிஃபுல்லாக வந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலாவோடு இது. ஸோ இப்போ நம்ம வந்து டைம் டு ஆட் த சிக்கன் பீசஸ். நான் இன்னைக்கு 400 grams சிக்கன், 2 பேர் தான் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். ஸோ நான் வந்து 400 grams சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். மஞ்சத்தூள் போட்டு, ஸோ ஐம் ஜஸ்ட் ஆடிங் இன் திஸ். நல்லா ஃபுல்லாக வந்து இந்த மசாலாலாம் சிக்கன் பீசஸோடு போட்டு ஆகிற மாதிரி நல்லா நம்ம ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எங்கள் வீட்டில் வந்துட்டு மோர் ஆஃப் குஸ்கா சாப்பிடுவாங்க ஆக்சுவலி பிரியாணியோட. ஏன்னா என்னோட ஒரு சிஸ்டர் வந்துட்டு பீஸ் சாப்பிட மாட்டான் அவ்வளோவா, அவங்களுக்கு சிக்கனில் இருக்கிற ரைஸ் மட்டும்தான் பிடிக்கும். ஸோ நான் ப்ரொபோர்ஷன் வைஸ் 400 grams நான் ஜாஸ்தியாகவே ரைஸ் போட்டேன். பட் நீங்கள் வந்து ஒரு நல்ல பிரியாணி வேணும், நல்ல பீஸோடு வேணும்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 kg ஆஃப் சிக்கன் எடுத்திங்கன்னா 1 kg ரைஸ் போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் வரும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடலாம். ஸ்டாப் பண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை நான் ஒரு 5 to 7 minutes வரைக்கும் குக்காக விட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பிளெண்டாக இருக்குது மசாலா சிக்கனோட. ஸோ திஸ் ஸ்டேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அப்போ தான் இந்த மசாலா வந்துட்டு நல்லா சிக்கனோட இன்ஃப்யூஸ் ஆகும். அண்ட் ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் வந்துட்டு இப்போது ரைஸ் போடுற டைம் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 1.5 cups ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ நான் வந்து ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்துட்டு 1.5 cup ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ பாஸ்மதிக்கு வந்து 1:1.5 ரேஷியோ. ஸோ 1.5க்கு 3 cups வாட்டர் ஊற்ற போகிறேன். பி வெரி வெரி ஜென்டில் வித் பாஸ்மதி ரைஸ். ஏன்னா இது ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு பிரேக் ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்டர் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் இனிஷியலாக நான் when I started cooking with basmati எனக்கு ரொம்பவே வந்துட்டு டிஃபிகல்ட்டாக இருக்கும். பிகாஸ் நான் ரொம்ப அந்த கிண்டும் போது அதை உடச்சிடுவேன். ஸோ இப்போ நான் எல்லாம் ரைஸில் வந்து ஃபுல்லாக அந்த மசாலா வந்துட்டு இது பண்ணுறதுக்காக ஐம் ஜஸ்ட் blending it all. பார்த்தீங்கன்னா நல்லா இன்னைக்கு மெஷர்மெண்ட்டுக்கு இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன். ஸோ 1.5 into 1.5, ஸோ 3 cups ஆஃப் வாட்டர் ஊற்றுறேன் நான். ஸோ இப்போ நல்லா ஜென்டலாக சைடில் இருக்கிறதெல்லாம் நான் எடுத்து விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி ஃபுல்லாக இது பண்ணியாச்சு. ஸோ 1:3 ப்ரொபோர்ஷன்ஸில் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி. அண்ட் நீங்கள் வந்து திஸ் இஸ் த ரைட் டைம் டு செக் த சால்ட். நீங்கள் வந்துட்டு கல் உப்போ இல்லை ஐடனைஸ் உப்போ என்ன உப்பு வீட்டில் இருக்கோ அது நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் கையில் போட்டு டேஸ்ட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பு கொஞ்சம் ஒரு படி ஜாஸ்தி இருக்கணும். விசில் போயிடுச்சு.
அண்ட் 15 மினிட்ஸ் நான் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் ஸ்டவ்வை. ஸோ இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். எனக்கும் தெரியல எப்படி இருக்குன்னு. I think it's nice. I think so. நல்ல கிரெயின்ஸோட நல்லா வந்திருக்கு ரைஸு.